எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் ஐநா தீர்மானத்திற்கு இந்தியா முழு ஆதரவு. 142 நாடுகள் ஆதரவாக வாக்களிப்பு. தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய். திருச்சி மரக்கடை பகுதியில் பேச்சு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியே தங்கள் நோக்கம். நயினா நாகேந்திரன் பேச்சால் மீண்டும் சர்ச்சை. இளையராஜாவிற்கு தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று பாராட்டு விழா. நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பங்கேற்பு. கடந்த சில நாட்களாக கடும் உச்சத்தில் இருந்து வந்த தங்கத்தின் விலையில் சற்றே சரிவு. சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க ஐநா கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்துள்ளது. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என பல்வேறு நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் தாக்குதலை தொடரும் இஸ்ரேல் இனி பாலஸ்தீனம் என்ற தனி நாடே இருக்கக்கூடாது என அண்மையில் கூறியிருந்தது. இந்த நிலையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக 142 நாடுகள் ஆதரவளித்துள்ளன. வரும் 22ஆம் தேதி நடைபெறும் ஐநா உச்சி மாநாட்டில் பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் முதல் முறையாக அங்கீகரிக்க உள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் இன்று தனது பரப்புரையை தொடங்கினார். திருச்சி மரக்கடை பகுதியில் அவர் உரையாற்றினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் பொதுவெளிக்கு வராமல் அரசியல் செய்து வந்தார். இந்த நிலையில் முதல் முறையாக அவர் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கியுள்ளார். இசைஞானி என ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் இளையராஜாவிற்கு இன்று சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் தமிழக அரசின் சார்பில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. இந்த பாராட்டு விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட முக்கிய திரை நட்சத்திரங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். செப்டம்பர் 15ஆம் தேதி தயாராக இருக்கும்படி திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் ஆகியவற்றை எந்நாளும் காப்போம், ஆதிக்க சக்திகளின் முன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என உறுதிமொழி ஏற்க தயாராக இருக்கும்படி அவர் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் 1 கோடி திமுகவினர் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் தங்கள் நோக்கம் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வருகிறது. கூட்டணி ஆட்சி என பாஜக கூறி வருகிறது. தனித்து ஆட்சி என இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் கூட்டணி ஆட்சியே தங்கள் நோக்கம் என நயினா நாகேந்திரன் கூறியிருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் என்பதால் அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு மீண்டும் வருவார்கள் என்றும் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் வாக்காளர் திருத்த பணியை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மேற்கொண்டதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். நாடு முழுவதும் இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கொண்டுவர தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. கேரளாவில் இப்பணியை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேன்களை மினி பேருந்துகளாக இயக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குக்கிராமங்களுக்கும் போக்குவரத்து சேவை கிடைக்கும் நோக்கில் 12 முதல் 16 இருக்கைகள் கொண்ட வேன்களை மினி பேருந்துகளாக இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக உச்சத்தை தொட்டு வந்த தங்கத்தின் விலை இன்று சற்று சரிந்தது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக கடுமையாக உயர்ந்து சவரன் 81,000 தாண்டியது. இந்த நிலையில் இன்று சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 81,760 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 10,220 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த வாரத்தில் மட்டும் தங்கத்தின் விலை 2,160 ரூபாய் உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.